ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவி ட்ரீம்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதை 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச மசாலா ஐட்டத்தை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 4 பீஸ் போல் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஆறுனதும் அதையும் சேர்த்து இதுலேயே அரைச்சி நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குக்கர் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் மட்டனை. பாருங்கள், மட்டன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிச்சோன்னே குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்தோன்னே கடைசியாக மல்லித்தலை தூவி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.